இன்றைய வேதவாக்கு மத்தேயு எழுதிய சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 27வது வசனம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்று வாசிக்கிறோம். நமது கர்த்தர் திராட்சரசத்தை இரத்தம் என்று கூறுகிறார். எனவே இது ஜீவனை குறிக்கிறது. இது பேணி பாதுகாத்து கொள்கின்ற ஜீவனல்ல, மாறாக சிந்தப்படுகிற கொடுக்கப்படுகிற தியாக பலியாக ஜீவனாக இருக்கிறது. இது அநேகருடைய பாவங்களின் மன்னிப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறது. அவருடையவர்கள் என்று எண்ணுகிற யாவரும் அந்த பாத்திரத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவருடைய தியாக பலியை ஏற்க வேண்டும் என்றும் கூறுகிறார். அப்படியே அவர்கள் விசுவாசத்திலும் மாதிரியை காண்பிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட விரும்புகிற யாவரும் இந்த ஒரே ஜீவபலியை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். மிகப்பெரிய போதகர் ஒருவர் கீழ்ப்படிந்து விசுவாச ஜீவியம் ஜீவிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதனால் நித்திய ஜீவனை அடைய முடியாது. ஒரு தரம் உலகம் முழுமைக்கும் பாவத்திற்கும் ஈடுபலியாக கொடுக்கப்பட்ட இரத்தத்தினை ஏற்றுக்கொள்ளாமல் வேறெந்த வகையிலும் நித்திய ஜீவனை அடைய முடியாது. பூமியிலே பரலோகத்தின் கீழே ரட்சிக்கப்பட இந்த நாமே இல்லாமல் வேறே நாமும் கொடுக்கப்படவில்லை. இதே போல கர்த்தர் தம்முடைய பாத்திரத்தில் பங்கு பெறும்படியாக தம்மோடு ஒரே அப்பமாக பிற்கப்படும்படியாக அழைக்கின்ற அன்பினை ஏற்று அவரோடு கூட ஞானஸ்தானத்தில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக அவர்களுடையவர்களாக இருப்பதை தவிர வேறு வழியில் இந்த புதிய திவ்ய சுவாபத்தை அடைய முடியாது. இப்படி செய்வதால் அவரோடு கூட மகிமை, கனம், சாகாமை ஆகிய உயிர்த்தெழுதலின் மாட்சிமையும் இணைக்கப்பட்டிருப்போம். எனவே நாம் இந்த மாபெரும் நினைவு கூறுதலில் மறவாமல் கர்த்தருக்கு நன்றியை காணிக்கையாக கடவோம். ஏனெனில் அவர் நம்மை நீதிமானாக்குகிறார். அவரோடு கூட தியாகம் செய்யும்படி அவர் விட்டு சென்ற பணியை நாம் தொடரும்படி நம்மை அழைத்தும் இருக்கிறார். இந்த சிந்தனை மிக துயரத்தின் தியானத்தால் நம்முடைய முழு இருதயத்தையும் ஆராய்ந்து நம்முடைய குறைவை எல்லாம் ஒப்புக்கொண்டு முழுமையான தியாகத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க விசுவாசத்தின் மூலம் வெற்றி கொள்ள அவரையே பின்பற்றி அவருடைய பாடுகளின் வழியிலே வெற்றியிலும் பங்கு பெற பாத்திரத்தை உள்ளவர்களாக்குவோமாக. ஆமேன். God bless you.